Good morning, children. Today we are entering into our history 4th lesson, World War II. The world after World War II. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு வார் டூவில் என்னென்ன நடந்ததுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லெசனில் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் த சைனா பிகம் இஸ் எ கம்யூனிஸ்ட் சைனா, அப்புறம் கோல்டு வார், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், கொரியன் அண்ட் கியூபன் மிசில் கிரைசிஸ், அரப் இஸ்ரேல் வார்ஸ், வியட்நாம் வார், யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அண்ட் யூரோப்பியன் யூனியன், ஃபால் ஆஃப் பர்லின் வார், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எண்ட் ஆஃப் கோல்டு வார் இரா இருந்து எப்படி வந்து அகெயின் த வேர்ல்டு பிகம் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இட் கிவ்ஸ் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த டைம் ஆஃப்டர் வேர்ல்டு வார் நியூ era has begin. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன் கலோனியல் பவர்ஸ் எல்லாமே டிக்ளேர் ஆகிடுச்சு. யூரோப்பியன் காலனிஸ் ஆசியாலையும் ஆஃப்ரிக்காலையும் இருக்கிற யூரோப்பியன் காலனிஸ் எல்லாமே என்ன ஆகிடுச்சு, ஃப்ரீடம் வாங்க ஆரம்பிச்சது. அதாவது 1947 நம்மளும் என்ன ஆகிட்டோம், ஃப்ரீ ஆகிட்டோம் இல்லையா பிரிட்டிஷ்கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஒவ்வொரு யூரோப்பியன் காலனிஸும் ஃப்ரீடம் வாங்க ஆரம்பித்தது எப்போ இருந்து, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுலேருந்து. அண்ட் தென் செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில், ஃபஸ்ட் வேர்ல்டு வார் எண்டில் கம்யூனிசம் வந்து சீனாவில் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் எண்டில் கம்யூனிசம் ரஷ்யாவில் டெவலப் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் கம்யூனிசம் வந்து சைனாவில் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர், அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2 பவர் பிளாக்ஸாக வேர்ல்டோட 2 சைட்லேயும் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு கோல்டு வார் சுச்சுவேஷன் கொரியாவில், கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு மார்ஷல் பிளான், அதாவது வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் யூஎஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, தே அலோவ் த எய்ட்ஸ், அதாவது பணம் கொடுத்தாங்க இல்லையா. இப்படி ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு ஹெல்ப் பண்ண மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார்லையும் என்ன பண்ணாங்க, தே ப்ரொவைட் ஃபண்ட் ஃபார் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபார் தேர் டெவலப்மெண்ட். அதனால் நிறைய கண்ட்ரீஸோட ட்ரஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, யூஎஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ட்ரஸ்ட்டை வந்து யூஎஸ் கெட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சோவியத் ரஷ்யா நிறைய கண்ட்ரீஸுக்கு வந்து அது ஒரு ரோல் மாடலு. ஆஃப்ரிக்கா, ஏஷியா கண்ட்ரீஸ், அங்கே இருக்கிற காலனிஸ் எல்லாம் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு ரஷ்யா ஒரு ரோல் மாடலாக இருந்தது. அதனால் இட் ஏர்ன் த குட்வில் ஃப்ரம் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். அப்புறம் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, வேர்ல்டு வந்து 2 பவர் பிளாக்ஸாக யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆராக டிவைட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 2 பவர் பிளாக்லேயும் என்டர் ஆகாமல் சில கண்ட்ரிஸ் வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் வந்து ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் யூஎஸ் கண்ட்ரோல்லேருந்து யூரோப் வெளியில் வரத்துக்காக என்ன பண்ணாங்கனாக்கா, தே ஸ்டார்டட் அன் யூரோப்பியன் மூமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப். அதுதான் இப்போ வந்து நமக்கு என்னவா டெவலப் ஆகிருக்கு, யூரோப்பியன் யூனியனாக டெவலப் ஆகிருக்கு. அது ஃபஸ்ட்டு யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டாக டெவலப் ஆச்சு. அண்ட் நவ் இட் இஸ் அன் யூரோப்பியன் யூனியன். அண்ட் தென் கோல்டு வார் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த கோல்டு வார்லாம் எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, இட் பிகம்ஸ் எண்ட் டியூரிங் த ஃபால் ஆஃப் பர்லின் வால். இது வந்து 98 நடந்தது. ஓகே, அடுத்ததாக பார்த்தோம்னா சைனீஸ் ரெவல்யூஷன். ஃபால் ஆஃப் பர்லின் வால் வந்து 1989 நடந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ரெவல்யூஷன். ஸோ இந்த சைனீஸ் ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சைனாவோட சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் அ வெரி லாங் ஹிஸ்ட்ரி இல்லையா. இட் ஹேஸ் அ வெரி லாங் ஹிஸ்ட்ரி. பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஏன்ஷியன்ட் 4 சிவிலைசேஷனில் இதுவும் ஒரு பெரிய சிவிலைசேஷன். ஸோ 19th century பிகினிங்கில் இதோட ப்ராக்ரஸ் என்ன ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆக ஆரம்பித்தது. மஞ்சு த ரூலிங் டைனாஸ்டி ஆஃப் த சைனா, அவங்க தான் கிங். 1650 அவங்க தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த எம்பையர் தான் கிங்டமை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் யாரோட கையில் இருக்குது, பியூரோக்ரஸி ஆஃப் ஸ்காலர் அஃபீஷியல்ஸ் கால்ட் மேண்டரீன்ஸ், அதாவது நம்ம மினிஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மேண்டரீன்ஸ் அப்படின்ற ஒரு செக்டார் பீப்புள் கையில் இருந்தது. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட்லார்ட்ஸ், ஓகேவா. ஹூ கேம் ஃப்ரம் த லேண்டட் ஜென்ட்ரி, அவங்கெல்லாம் லேண்ட்லார்ட்ஸ். அண்ட் தென் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாவர்ட்டிலே இருந்தாங்க. அதனால் ப்ளஸ் வந்து அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, தே ஹாவ் டு பே ஹை ரெண்ட் டேக்ஸ். அதனால் லேண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அளவாக இருக்குது. ஸோ அதில் இருக்கிற சின்ன லெவலில் உழுது டேக்ஸ் கட்டவே அவங்களுக்கு சரியாக இருந்தது. இண்டஸ்ட்ரீஸும் பெரிய அளவில் இல்லை, இருந்தாலும் அங்கே ரயில்வேஸ் இன்ஜினியரிங் எல்லாம் நல்லாவே டெவலப் ஆகிருந்தது. அண்ட் தென்
there was a discontent with the political and economic system. அதாவது ப்ராப்பராக இல்லாத பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சிஸ்டம்னால பெசன்ட்ஸ் என்ன பண்ணாங்க, போராட ஆரம்பித்தாங்க. பெசன்ட் அப்ரைசிங். அதில் ஃபஸ்ட் ரெவல்யூஷன் டைப்பிங் ரெவல்யூஷன் 1850 to 64, அது வந்து மேஜர் ரெபல்லியன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1832 2 ஓபியம் வார்ஸ், 1832 1848 2 ஓபியம் வார் நடந்தது. சைனா வாஸ் டிஃபிட்டட் அண்ட் கம்பல் டு ஓப்பன் போர்ட்ஸ். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கிட்ட சைனா தோற்று போய் இந்த வாரில் என்ன பண்ணிடுச்சு, அது வந்து அதோட போர்ட்ஸை வந்து ஓப்பன் ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது யாரும் உள்ளே வந்துட்டு போகலாம், யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சைனாக்கு டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஓப்பன் ட்ரேடை வந்து அதோட போர்ட்ஸ் துறைமுகங்களில் ஓப்பன் பண்ணிடுச்சு. அப்போது தான் என்ன ஆகிடுச்சு, சைனா த ஓப்பனிங் ஆஃப் சைனா டு வெஸ்டர்ன் இம்பீரியலிசம் லெட் டு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் இம்ப்ரவைஸ்மெண்ட் ஆஃப் சைனஸ் பீப்புள். ஸோ சைனீஸோட வெல்த் டோட்டலாக இம்பீரியலிஸ்ட் பவர் உள்ள என்ட்ராக தே ஸ்டார்டட் டு டிக்ளைன். அண்ட் தென் த யூரோப்பியன் பிரசன்ஸ் ப்ரொடியூஸ்ட் எ ப்ரொஃபவுண்ட் ஹேட்டட் ஆஃப் ஃபாரினர்ஸ். அவங்களுக்கு ஃபாரினர்ஸை பிடிக்கவே இல்லை. மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, கம்ப்ரெஸ் பண்ண, அதாவது தோற்கடிக்கப்பட்டது. அண்டு 1898 யங் எம்பரர் initiated a series of reforms known as 100 days of reforms. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, அதுக்கும் நிறைய அப்போசிஷன் தான் கிளம்பிச்சு. அண்ட் டோகர்ஸ் எம்பரஸ், அதாவது குவின் ஷி அப்படிங்கிறவங்க ஷி வாஸ் imprisoned the emperor and reversed the reforms. அவங்க என்ன பண்ணாங்க, ராஜாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டு திரும்ப ரிஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சைனீஸ் ரெவல்யூஷன். The Manch dynasty began with the death of Dogar Empress. அந்த ராணி 1908 இறந்ததும் திரும்ப மஞ்ச் டைனாசிட்டி ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஃபஸ்ட் அந்த திரும்ப அந்த குழந்தையோட வயசு பார்த்திங்கனாக்கா, கிங்கோட வயசு பார்த்திங்கனாக்கா 2 years old. அதனால் பவர்ஸ் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ். அண்ட் இருக்கிற ப்ராவின்சஸில் இருக்கவங்க அந்த கவர்னர்ஸ் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்களே ராஜான்னு அவங்க பர்டிகுலர் ஏரியாவுக்கு அவங்கள ராஜாவாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. இன் அக்டோபர் 1911 த லோக்கல் ஆர்மி தே மியூட்டன்ட் அண்ட் ரிவோல்ட் ஸ்ப்ரெட். லோக்கல் ஆர்மி சண்டை, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அப்படியே என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் ஸ்ப்ரெட்டாக ஆரம்பித்தது. அந்த டைமில் இந்த ப்ரொவிஷனல் கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மஞ்ச் காரிசன், அதாவது நாங்கள் வந்து மஞ்ச் ரூலர்ஸு கீழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே ப்ரொக்ளைம் தேர் இண்டிபெண்டன்ஸ். நாங்கள் வந்து சுதந்திரமான தலைவர்கள், நீங்கள் எல்லாமே இந்த சர்வன்ஸ் கிட்ட, ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஆர்மி சோல்ஜர்ஸ் கிட்ட, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழே இருக்கீங்க, மஞ்ச் ரூலர் கீழே இல்லை, பிகாஸ் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த மஞ்ச் ரூலர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸ் பீப்புள் அங்கே இருந்தாங்க. சன் யாட் சென், டாக்டர் சன் யாட் சென் அதில் ஒருத்தர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஹி ஹியர் த நியூஸ் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்கே வந்து என்ன சைனாவில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பேப்பரில் வந்து நியூஸ் பேப்பரில் அவர் படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, டாக்டர் சன் யாட் சென் ஹி கேம் டு ஷாங்காய் அண்ட் வாஸ் இமீடியட்லி elected provisional president of the new Chinese Republic. ஷாங்காய் வராரு. உள்ளே வரும்போதே என்ன பண்ணுறாரு, they contest the election, he contest the election and he won the election and become the new Chinese Republic. அந்த provincial president-ஆக அவர் வந்து பொசிஷன் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா Yuan Shi Kai and after the unity of China under this Yuan Shi Kai lasted for 4 years. After his death in 1916, திருப்ப a new president was appointed for 12 years but the government was central only in name. ஒரு புது பிரசிடெண்ட் அப்பாயின்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் பேருக்கு மட்டும்தான் இருந்தது. யுவான் ஷி காய் அப்படின்றவர் இறந்தது. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் சைனா. ஸோ ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓல்டு சொசைட்டி கான்ஃபியூசிசம் தாட் வாஸ் ஜென்ரலி சைட்லைன்ட் அண்ட் ஆஃப்டர் ரஷ்யன் ரெவல்யூஷன். அதாவது கான்ஃபியூசஸ் அப்படிங்கிறவர் இப்படி தான் இருக்கணும்னு சில கோட்பாடுகளை விதிச்சிருந்தார். அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓரம் கட்டிட்டு ரஷ்யன் ரெவல்யூஷனை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு மார்க்ஸ் 1917 நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ஐடியாஸ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் லெனின் பிகம் த பாப்புலர் அமங் த சைனீஸ் இன்டெலெக்சுவல்ஸ். 1980 ஸ்டடி ஆஃப் மார்க்சிசம் பெக்கிங் யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்தாங்க. அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் வாஸ் மாசே துங். ஸோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் தான் என்னது, மாசே துங். ஸோ இவர் பார்த்திங்கனாக்கா
ஹுனான் அப்படின்னு சவுத் ஈஸ்ட் சைனாவில் பிறந்தவர். அவரோட அப்பா பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல வெல்த்தியான பெசண்ட்டு, அதாவது ஃபார்மர், நல்லா ரிச்சான ஃபார்மர். அவர் வந்து மஞ்சூஸ் கிங்ஸை சப்போர்ட் பண்ணுறவர். இந்த மாசே தூங்க இருக்கிறார் இல்லையா, இவர் ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். அதனால் காலேஜில் போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு நிறைய புக்ஸ் படித்தார். 1911 ரெவல்யூஷன் ப்ரோக் ஆனதுக்கப்புறம் அவர் ரெவல்யூஷனில் ஜாயின் பண்ணி ஹி என்ரோல்ட் இன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் இன் சங்ஷா அப்படிங்கிற ரீஜனில் ஜாயின் பண்ணிட்டார். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹி பிகம் ஃபுல் ஃப்ளெஜ்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி லீடர்ஸ் ஆஃப் ஹுனான் அண்ட் எமர்ஜ் அஸ் அ ஸ்டான்ச் கம்யூனிஸ்ட் சிறந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக இவர் ஆரம்பித்தார். நான் ஏற்கனவே சன்யாட் சென் பற்றி சொன்னேன் இல்லையா, இவர் கேண்டான் ரீஜனை சேர்ந்தவர். சன்யாட் சென் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா. இவர் படித்தது வந்து கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூலில். ஸோ ஹி பிகம் அஸ் அ கிறிஸ்டியன். ஹி வாஸ் அ டாக்டர். அண்டு இவருக்கு வந்து பாலிட்டிக்ஸில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் மஞ்ச் ரூலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 1895 he started revolt against Manch ruler. 1905 he founded Tokyo, the political party. And the party 1912 it became as an Kuomintang or the National People's Party. And அவரோட 3 பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நேஷனலிசம், டெமோக்ரஸி அண்ட் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட் வித் சோஷியலிசம் அஸ் த அல்டிமேட் ஆப்ஜெக்ட். அதாவது மக்களாட்சி, மக்களோட வாழ்வாதாரம், அதாவது சோஷியலிசம், எல்லாரும் சமம் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் எய்ம். ஆஃப்டர் டெத் ஆஃப் சன்யாட் சென் இந்த குமிட்டங் பார்ட்டி வாஸ் மெயின்டைன்டு பை சாங் காய் ஷேக். அவர் தான் லீடர் ஆனார். சாங் காய் ஷேக் அப்படிங்கிறவர் குமிட்டங் பார்ட்டியோட லீடர் ஆனார். இப்போ சைனாவில் 2 பார்ட்டி. ஒன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அது வந்து மாசேதுங் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மாசேதுங் கூட சோ அண்ட் லாய் அப்படின்ற 2 பேர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குமிட்டங் பார்ட்டி. இதுக்கு சாங்கே ஷேக் வந்து லீடராக இருக்கிறாரு. அண்ட் தென் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா தி கெட் தர் இன்ஃப்ளூயன்ஸ், அதை கெட் தர் பவர் ஃப்ரம் த ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ். அண்ட் என்ன பண்ணாங்க, இவங்கள வந்து ஆர்மியில் சேர்க்க ஆரம்பித்து தி ஸ்டார்டட் டு டெவலப் த ஆர்மி. இந்த குமிட்டங் பார்ட்டியில் யார் இருந்தாங்க அப்படின்னாக்கா லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் கேபிட்டலிஸ்ட் குமிட்டங் பார்ட்டியில் இருந்தாங்க. In 1928 he was successful in capturing Peking. Chiang Kai-shek was successful and there was a central government in China. So இப்போ 2 பார்ட்டி, ஒன்று கம்யூனிஸ்ட்டு, ஒன்று குமிட்டங் பார்ட்டி கேட்ச் த பவர். அடுத்தது பார்த்தாங்கன்னா மா அஸ் ஆர்கனைசர் ஆஃப் பெசன்ட். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா குமிட்டங் பார்ட்டி வந்து டவுனை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதில் அவர் கிளியர் ஆகிட்டார். ஸோ ஹி கான்சன்ட்ரேட்டட் ஹிஸ் எனர்ஜிஸ் இன் ஆர்கனைசிங் த பெசன்ட்ரி. ஃபார்மர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணார். அண்டு அவர் கூட பார்த்திங்கனாக்கா ரீட்ரீட்டட் இன்டு வைல்ட் மவுண்டன்ஸ். அதாவது கொஞ்சம் சோல்ஜர்ஸ், ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் வந்து கம்யூனிஸ்ட் சோல்ஜர்ஸு அவர் கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கனாக்கா மலை பிரதேசங்களில் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல 7 இயர்ஸாக தே ஸ்டேடு. ஆனால் மாசேதுங் என்ன பண்ணார், ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்மியை வந்து நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த டைமில் இந்த குமிட்டங் பார்ட்டிக்காரங்க இருக்காங்க இல்லையா, தே ஆர் அன்ஏபிள் டு பெனிட்ரேட் த மவுண்டன்ஸ். அவங்களால மவுண்டன்ஸ்குள்ளே உள்ளே வர முடியாது. அந்த சுச்சுவேஷனில் அவர் மவுண்டன்ஸ் ஏரியாவில் என்ன பண்ணார், மாசேதுங் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆர்மிஸ் ரெடி பண்ணார். ஆர்மி ரெடியானதும் he wanted to deal with the constant threat from Japan and also attack from warlords. ஸோ என்ன பண்ணார், ஜப்பானுக்கும் த்ரெட்டு கொடுத்தாரு. ஆர்மி ரெடியானதும் லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த குமிட்டங் பார்ட்டி, அவங்களுக்கும் வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டு இருந்தார். அண்டு 1934 சாங் கை ஷேக் குமிட்டங் பார்ட்டி வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பவராக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பில்ட்டாக இருக்கும்போது அவங்கள சுற்றி யார் இருக்காங்க, உள்ளுக்குள்ளே சென்ட்ராக குமிட்டங் பார்ட்டி இருக்காங்க, அவங்கள சுற்றி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணார், நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஹி மூவ் அவுட் ஆஃப் ஹுனான். அந்த அவர் ஹுனான்லேருந்து அவரை கேப்சர் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஹி வாண்ட் டு கேம் அவுட் ஆஃப் ஹுனான், அவரோட ஏரியாவிலேருந்து வெளியில் வரணும். ஸோ 1933 சைனீஸ் பார்ட்டியோட ஃபுல் கண்ட்ரோலும் அவரோட கைக்கு வந்துருச்சு. 1934 ஆர்மியில் 100,000 பீப்புள், யோசிச்சு பாருங்கள், 100,000 பீப்புள் வந்து அவரோட கண்ட்ரோலில் தே ஸ்டார்டட் டு வாக் ஆன் அ லாங் மார்ச். அந்த மார்ச் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லெஜெண்டரி மார்ச். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ஃபைனலி ரீச்
நார்த்தன் ஷெனாய் 1935 போனது 100% ஸ்டார்ட் பண்ணது. அதில் 20,000 தான் என்ன பண்ணாங்க 1935 ஷெனாய் அப்படிங்கிற சைனாவோட சென்ட்ரல் ரீஜனை ரீச் பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கம்யூனிஸ்ட் ஆர்மிஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. 1937 10 மில்லியன் பீப்புளுக்கு மாசேதுங் பிகம் அஸ் அ லீடர். சேம் டைமு ஜாப்பனீஸ் அக்ரெஷன், ஜாப்பனீஸ் வந்து சைனீஸ் ப்ராவின்சஸை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மஞ்சூரியா அவங்களோட கையில் இருந்தது. அவங்களோட பேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி ஏரியா சைனாவில் மஞ்சூரியா தான். ஜப்பானோட மிலிட்ரி ஏரியா சைனா ரீஜன் வந்து மஞ்சூரியா. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைனீஸ் ரீஜனை கேப்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்பினார் என்னன்னாக்கா குமிட்டாங் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து குமிட்டாங் பார்ட்டி தான் என்ன பண்ணணும் பவரில் இருக்கணும், அவங்களால தான் என்ன பண்ண முடியும் ஜாப்பனீஸ் ஃபைட்டை வந்து பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினார். அதனால் அவர் எதுவுமே பண்ணலை. அந்த டைம் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். 10 மில்லியன் பீப்புள் லீடராக இருந்தாலும் ஹி மெயின்டைன் சைலண்ட். ஸோ அப்படியே பொறுமையாக இருந்த சுச்சுவேஷனில் த அட்டாக்ஸ் ஆன் த கம்யூனிஸ்ட் கிராஜுவலி ஸ்டாப்டு. அதாவது இவர் எதுவுமே பண்ணலங்கும்போது கம்யூனிஸ்ட் அட்டாக் பண்ணுறதை விட்டு ஜாப்பனீஸை வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க குமிட்டாங் பார்ட்டி. அப்போ கம்யூனிஸ்ட் விக்ட்ரி. ஸோ ஜப்பான் 1945 செகண்ட் வேர்ல்டு வாரில் தோற்று போய் சரண்டர் ஆச்சு இல்லையா அமெரிக்கா கிட்ட. அப்போ போத் குமிட்டாங் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸ்டார்டட் டு ஆக்குபை த ஜாப்பனீஸ் ஏரியாஸ். ஜாப்பனீஸ் கண்ட்ரோல் இந்த ஏரியாஸை பிடிக்க பார்த்தாங்க. அதில் குமிட்டாங் ஓன் த குமிட்டாங் கேப்சர் மேஜர் ரீஜன்ஸ் அண்ட் ரயில்வே வாஸ் சூன் ஃபெல் இன் டு தேர் ஹேண்ட்ஸ். குமிட்டாங் பார்ட்டிக்கையிலேயே நிறைய ரீஜன் போயிடுச்சு, ரயில்வே போயிடுச்சு. பேக்கிங் அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, அதாவது கேபிட்டல், அது வந்து சாங்கை ஷேக் குமிட்டாங் பார்ட்டி கையில் போயிடுச்சு. பிகாஸ் மிலிட்ரி எய்டு, அந்த குமிட்டாங் பார்ட்டிக்கு யார் மிலிட்ரி எய்ட் கொடுக்குறா? யூஎஸ்ஏ. அண்ட் வித் எ மேசிவ் சப்போர்ட் ப்ரொவைடட் பை யூஎஸ்ஏ. டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் குமிட்டாங் பார்ட்டி கையில். பட் த சோல்ஜர்ஸ் மெயின்லி ட்ரான் ஃப்ரம் த பெசன்ஸ். சோல்ஜர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? அவங்க வந்து ஃபார்மர்ஸ் இல்லையா, அவங்களால வந்து இதை வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ வாஸ் கீன் அண்ட் அப்டைனிங் த சப்போர்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ். அவருக்கு லோவர் கிளாஸ் சப்போர்ட் இருக்குது. இப்போ அவர் வந்து மிடில் கிளாஸ் சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தார். அதனால் ஹி டிக்ளேர் தட் வாட் த கம்யூனிஸ்ட் வாண்டட் வாஸ் த ரூல் ஆஃப் த பீப்புள். அதாவது நமக்கு டெமோக்ரஸி வேணும், டிக்டேட்டர்ஷிப் வேண்டாம். த எண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நாட் அப்சல்யூட் ஈக்வாலிட்டி. எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து சமம் தான் வேணும், இது எங்களை வந்து யாரும் ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்ததாக நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் 1949 செப்டம்பரில் ஒரு அவங்க காங்கிரஸோட சண்டை வந்து முடிஞ்சுது. இந்த பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கான்சிக்யூட்டிவ் கான்ஃபரன்ஸ் மெட் இன் பீக்கிங். அதாவது மக்களோட கூட்டம் வந்து பேக்கிங்கில் மீட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா 65 டெலிகேட்ஸ், அதாவது ஆஃபீஸர்ஸ், இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். டெலிகேட்ஸ் அப்படின்னாக்கா அந்த மீட்டிங்கை முன்னே நின்று நடத்துகிறவங்க 650 delegates from the Communist Party and other left-wing organizations. The conference elected Central Governing Council with Ma as its chairman. இப்போ மா வந்து சேர்மனாக எலெக்ட் ஆகிறாரு. பீப்புள்ஸ் Republic of China was established under Mao Zedong as a world-shaking event. ஸோ குமிட்டாங் பார்ட்டி இருக்குது, யூஎஸ்ஏ பார்ட்டி இருக்குது. அதையும் தாண்டி மா ஹேட் கேப்சர் த பவர் அண்ட் தெர் வேர் நோ டு மைட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு. ஸோ இப்போது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இல்லையா. அது என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு, ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்று பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தி யூஎஸ் ரெஃப்யூஸ் டு ரெக்கக்னைஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஃபார் மோர் தேன் 2 decades. அவங்களுக்கு யூஎன்ஓவில் இடம் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த இடம் வந்து பர்மனண்ட் பிளேஸ். கோல்டு வார், rivalry between the US and the Soviet Union. So Truman's policy of containment and communism. In 1948 சோவியத் என்ன பண்ணாங்க? they established socialist government. சோவியத்து சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் யார் கீழே இருந்தது? வேர்ல்டு வார் 2ல் நாசிக்கு கீழே இருந்தது. ஆஃப்டர் டெத் ஆஃப் ஹிட்லர், நாசி பார்ட்டியில் யாருமே பவரில் இல்லை இல்லையா. ஸோ அந்த ஈஸ்டர்ன் பார்ட்டோட யூரோப்போட ஈஸ்டர்ன் பார்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க? சோவியத் ஆர்மி வந்து ஃப்ரீ பண்ணி, நாசி பார்ட்டிக்கிட்டேருந்து ஃப்ரீ பண்ணி அவங்களுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சைடு யூஎஸ்ஏ, அதாவது யூரோப்போட வெஸ்ட் சைடு யூஎஸ்ஏ,
அவங்க பிரசிடெண்ட் வந்து ட்ரூமேன். அவர் ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணார். என்னது? கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். தட் இஸ் இட் இஸ் அ பாலிசி அகேன்ஸ்ட் கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணார். பட் யுஎஸ்எஸ்ஆர் இஸ் ஃபாலோயிங் தட் கம்யூனிசம் இல்லையா? ஸோ த சோவியத் இட் டிட்டர்மைன் நாட் ஓன்லி டு மெயின்டைன் கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப். அதாவது ஈஸ்டர்ன் யூரோப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது பத்தலை சோவியத்துக்கு. என்ன பண்ணும்? வேர்ல்டு ஃபுல்லாக கம்யூனிசமை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சோவியத் விருப்பப்படுது. பட் யூஎஸ்ஏ அமெரிக்கா என்ன பண்ணுது? அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ தெர் வாஸ் அ கோல்டு வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர். அண்ட் அந்த கோல்டு வாரில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக சண்டை வந்து ஓப்பனாக நடக்கலை. எப்படி சண்டை நடந்தது அப்படின்னாக்கா, பாலிட்டிக்ஸில், எக்கனாமிக்ஸில் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்ட்ஸில் யாரோட ஐடியா வந்து சக்ஸஸ் ஆகுது, யாரோட எக்கனாமிக் பொசிஷன் வந்து ஹை ஆகுது, உன்னோட மார்க்கெட்டை நான் கேப்சர் பண்ணுறேன், என்னோட மார்க்கெட்டை நீ கேப்சர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நடந்த விஷயம். அது வந்து சண்டையாக நடக்கலை, சண்டை சத்தம் போடாமல் நடந்தது. எப்படி இப்போ வந்து சைனா வந்து சத்தம் போடாமல் எல்லாத்தையும் கெடுத்து ஓட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பேண்டமிக் காரணமே சைனா தானே. இது ஒரு பயோவார் மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கோல்டு வார். சண்டையே நடக்காமல், பட் தெர் வாஸ் அ வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர். ஸோ அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு வாரோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா மார்ஷல் பிளான். இவர் என்ன பண்ணார்னாக்கா, வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணார். ஓகே, அந்த ஏற்கனவே அந்த வார் செகண்ட் வேர்ல்டு வாரோட இதிலேருந்து அவங்க பெரிய ஒரு லாஸில் இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த லாஸ் அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்காக, அந்த டிஸ்ட்ரக்ஷனை வந்து சரி கட்டுறதுக்காக மார்ஷல் பிளான் ஹெல்ப்டு த யூரோப்பியன் நேஷன், வெஸ்ட் யூரோப்பியன் நேஷன் டு டெவலப். ஈஸ்ட் யூரோப்பியன் நேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா? யுஎஸ்எஸ்ஆர். வெஸ்ட் சைடு யுஎஸ்ஏ. ஸோ மார்ஷல் பார்த்திங்கனாக்கா, மார்ஷல் he was the secretary of state George. and அவர் என்ன பண்ணார்னாக்கா, அதாவது செக்ரட்டரி ஆஃப் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, அவர் என்ன பண்ணார்னாக்கா ஒரு ஐடியா முன்ன வச்சார். யூரோப்பியன் செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யூஎஸ் வந்து என்ன பண்ணுது? யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது. 16 நேஷன்ஸ் இந்த ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் ஆனாங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அண்டு அதுக்கு அவங்க கொடுத்த பேர் மார்ஷல் பிளான் ஃபண்டிங். அண்ட் அது வந்து 1951 வரைக்கும் என்ன பண்ணுச்சு? யூஎஸ் வந்து யூரோப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்சஸ். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமும் இது நடந்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டோ. The US and European allies formed the North Atlantic Treaty Organization. ரஷ்யா அகேன்ஸ்டாக 1949 சைன் பண்ணாங்க. அண்ட் தென் எதுக்காகனாக்கா, இட் வாஸ் அன் இன்டர் மிலிட்ரி அலையன்ஸ். அதாவது அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மிலிட்ரி அலையன்ஸ், மிலிட்ரி ஜாயினிங்கு. பார்த்திங்கனாக்கா நார்த் அமெரிக்காவும் யூரோப்பும் சேர்ந்து ஜாயின் ஆகிருக்கு. அந்த இந்த மேஜர் மெம்பர்ஸ் பார்த்திங்கனாக்கா கனடா, பெல்ஜியம், டென்மார்க், ஃப்ரான்ஸ், ஐஸ்லாண்ட், இட்டாலி, லக்சம்பர்க், த நெதர்லாண்ட், நார்வே, போர்ச்சுகல் அண்ட் த யுனைடெட் கிங்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீஸும் டர்க்கியும் லாஸ்ட்டாக 1952 இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாங்க. நாட்டோவில் ஜெர்மனி 1955 ஜாயின் பண்ணாங்க. த சீஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் நேட்டோ, அதோட மெயின் நேம் என்னது? பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் நார்த் அட்லாண்டிக் ரீஜியன். நெக்ஸ்ட், சீட்டோ ஆர் மணிலா Pact. SEATO, the South East Asia Treaty Organization, 1954 சைன் பண்ணாங்க. யூஎஸ், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான். த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் SEATO பார்த்திங்கனாக்கா எதுக்காக இது சைன் பண்ணாங்கனாக்கா, அவங்களோட ரீஜன் கம்யூனிசம் வந்து பவர் வந்து ரைஸ் ஆகக்கூடாது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பவர் ரைஸ் ஆகக்கூடாதுன்னு வந்து இதை ஆரம்பித்தது. அன்லைக் நாட்டோ அலையன்ஸ், சீட்டோ ஹேட் நோ ஜாயின்ட் கமாண்ட்ஸ். அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸ் சீட்டோட குரூப் கிட்ட இல்லை. த தேர்டு பார்த்திங்கனாக்கா வார்சா பேக்ட். நாட்டோ வந்து மிலிட்ரி அலையன்ஸ், சீட்டோ வந்து மிலிட்ரி அலையன்ஸ் இல்லை. தேர்டு வார்சா பேக்ட். நாட்டோ கண்ட்ரிஸ் மாதிரியே தான் சோவியத் ஆர்கனைஸ்ட் பண்ணது. இது சோவியத் பிளாக் கண்ட்ரிஸை ஜாயின் பண்ணி
ஃபார் யுனைடெட் மிலிட்ரி ஆக்ஷன் அண்டர் வார்சா பேக்ட். நாட்டோ வந்து அமெரிக்கா, வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட, வார்சா பேக்ட் வந்து சோவியத் அதோட ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட இன் டிசம்பர் 1954. எங்கே ஒரு 8 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்னென்னா, இது ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்: அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்ஸ்லோவாக்கியா, ஈஸ்ட் ஜெர்மனி, போலாண்ட், ரொமேனியா அண்ட் ரஷ்யா. டுக் பிளேஸ் இன் மாஸ்கோவில் நடந்த மீட்டிங்கு அது May 14, 1955 கன்க்ளூட் ஆச்சு. அதுக்கு தான் வார்சா பேக்ட்னு பேர். அங்கே என்ன பண்ணாங்க, அங்கேயும் ஒரு ஜாயிண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸை ரெடி பண்ணாங்க. வித் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே மாஸ்கோலே செட் பண்ணாங்க. அண்ட் இந்த பேக்ட் 1991 பிரேக்கப் ஆகிடுச்சு, அதாவது எண்ட் ஆகிடுச்சு. த நெக்ஸ்ட் குரூப் இஸ் சென்டோ ஆர் பாக்தாத் பேக்ட். 1955 டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான் அண்ட் ஈரான் பாக்தாத் பேக்ட் சைன் பண்ணாங்க. 1958 யூஎஸ் அதில் ஜாயின் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நேம் என்ன ஆயிடுச்சு, சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அண்ட் திஸ் ட்ரீட்டி வாஸ் ஓப்பன் டு எனி அரப் நேஷன். யாரெல்லாம் அமைதி விரும்புகிறாங்களோ, எந்த அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அமைதி விரும்புகிறாங்களோ அவங்களாம் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சென்டோ ஆர் பாக்தாத் பேக்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1979 இந்த குரூப் வந்து எண்ட் ஆயிடுச்சு, இந்த பேக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் த கொரியன் வார். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், கொரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த கொரியா எங்கே இருக்குது, நம்ம ஜப்பானுக்கு பக்கத்தில், சைனாவோட ஒரு வால் பக்கம் வரும் இல்லையா, ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வால் மாதிரி இருக்கும் கொரியன் வார், கொரியா ரீஜன். இந்த கொரியா பார்த்திங்கனாக்கா அங்கேயும் கோல்டு வார், பயங்கர ஹாட்டான கோல்டு வார். எப்போ வரைக்கும், சின்ஸ் 1945 எப்போ 1945 நார்த் அண்ட் சவுத் கொரியாவுக்கு இப்போ வரைக்கும் அது பிரச்சனை போயிட்டே இருக்குது இல்லையா. Each single sought to win legitimacy by unifying the country. நார்த் கொரியா கேப்சர் பண்ணும், நார்த் கொரியாவுக்கு வந்து சவுத் கொரியாவை கேப்சர் பண்ணும். இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நார்த் கொரியாவோட பிரசிடெண்ட் பார்த்திங்கனாக்கா கிம் டூ பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியான்னு ஃபார்ம் பண்ணார். அண்ட் ஹி டிசைடட் டு ஆக்ட் பிஃபோர் ஹஸ் சதர்ன் ரைவல். அதே சமயத்தில் சிங்மேன்-ரீ he got the chance. And 1950 he launched an attack in June 1950 with tactics support of Stalin சப்போர்ட் பண்ணி சிங்மேன் என்ன பண்ணார், சண்டை போட ஆரம்பித்தார். போத் கிம் அண்ட் ஸ்டாலின் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் யூஎஸ் உள்ள வரும்னு சொல்லிட்டு கிம்மும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஸ்டாலினும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசியாக இந்த சண்டை கண்டினியூஸாக 3 years நடந்தது. த ஹியூமன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. பட் பீப்புளுக்கு என்னாச்சு, இட் மேக்ஸ் அ கிரேட் லாஸ். அண்ட் தென் த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ், த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் லெட் பை த யூஎஸ் வேர் பொலிட்டிக்கலி டிசைன்ட் ஆஸ் த ஃபஸ்ட் வேர்ல்டு. அதாவது யூஎஸ்க்கு கீழே இருக்கிற நாடெல்லாம் ஃபஸ்ட் வேர்ல்டு அப்படின்னுட்டு. அதே அடுத்ததாக பார்த்திங்கன்னா த கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ், நம்ம யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா இருக்கு இல்லையா, சோவியத் யூனியனுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸாகவும், இந்த 2 குரூப்லேயும் பிலாங் பண்ணாத சில கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவும் இந்த 2 குரூப்லேயும் பிலாங் பண்ணலை. ஸோ இது வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸாக டிக்ளேர் பண்ணினாங்க. ஸோ அப்போ ஆரம்பித்தது தான் என்ன அப்படின்னாக்கா நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், நாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதும் நிறைய கண்ட்ரி என்னாச்சு, ஃப்ரீ ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அட் பேண்டாங், இந்த பேண்டாங் சிட்டி இந்தோனேஷியாவில் இருக்குது. அங்கே 1955 ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கே த நியூலி இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணாங்க, ஒரு கால் கொடுத்தாங்க. குரூப் ஃபார்ம் பண்ண, அலைங் அப்படின்னாக்கா குரூப் ஃபார்ம் பண்ணுறது வித் எனி ஆஃப் 2 சூப்பர் பவர்ஸ். அந்த குரூப்பில் விருப்பம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கொடுத்தாங்க. ப்ளஸ் ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க டு ஃபைட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் கொலோனியலிசம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இம்பீரியலிசம் இருக்கோ அங்கெல்லாம் சண்டை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாடுகளை விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் கொடுத்தாங்க. இதோட கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கனாக்கா 1961 நடந்தது. அங்கே லீடர்ஷிப் பார்த்திங்கனாக்கா டிட்டோ யுகோஸ்லாவியை சேர்ந்தவர், நாசர் ஈஜிப்டோட
தலைவர். அடுத்தது நேரு நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். நெக்ருமாக் கானாவோட பிரைம் மினிஸ்டர். அண்ட் சுகர்னோ இந்தோனேஷியாவோட ஹெட். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்ற கான்ஃபரன்ஸை பெல்கிரேடில் 1961 கண்டக்ட் பண்ணாங்க. இதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் பார்த்திங்கன்னா, இட் இஸ் லிஸ்டட் இந்த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூட் அட் பெல்கிரேட். இந்த பெல்கிரேட் பார்த்திங்கன்னா ஒரு செர்பியன் சிட்டி, யுகோஸ்லோவியோட ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அமைதியை விரும்புகிறோம். கமிட்மெண்ட் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணணும், அமைதியும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். மிலிட்ரி அலையன்ஸ் இருக்கணும். எந்த சூப்பர் பவர் கூட வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிலிட்ரி அலையன்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட நம்ம இந்த நாம் கண்ட்ரிஸோட நாடோட எல்லைகள் இருக்குல்ல, அதுக்குள்ளே எந்த சூப்பர் பவருமே என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்து மிலிட்ரி பேஸை வந்து வைக்கக்கூடாது. அதாவது அவங்க ஹெல்ப்புக்கு வரலாம் போகலாம், பட் தே ஷுட் நாட் build their military base in any of these NAM countries. And with the collapse of Soviet Union, the idea of non-alignment lost its relevance. அதாவது சோவியத் யூனியனோட கம்யூனிசம் வந்து தோக்க ஆரம்பிக்கும்போது இந்த நான் அலைன்மெண்ட்டும் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. த கியூபன் ரெவல்யூஷன். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கனாக்கா அதோட சேட்டிலைட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இன் சென்ட்ரல் அமெரிக்கா. ஓகே, அதோட சேட்டலைட்ஸ் பார்த்திங்கனாக்கா இன் சென்ட்ரல் அமெரிக்கா. அந்த சென்ட்ரல் அமெரிக்கா கண்ட்ரிஸ் பாருங்கள், ஹாண்ட்ரஸ், எல் சல்வேடர், நிக்காராகுவா, பனாமா அண்ட் கௌதமாலா. ஸோ இது சென்ட்ரல் அமெரிக்காலையும். அடுத்தது த கரீபியன், அந்த கரீபியன் ஐலாண்டில் கரீபியன் குரூப்ஸ் கண்ட்ரிஸ் பாருங்கள், த கியூபா, த டொமினியன் ரிப்பப்ளிக் அண்ட் ஹைட்டி. அப்புறம் ஈஸ்ட் ஏஷியா, அதில் த ஃபிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா, சவுத் வியட்நாம் அண்ட் தாய்லாந்து. இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே என்ன பண்ணாங்க, தே லான்ச் these countries as their satellite states. ஓகே, அவங்களோட சேட்டிலைட் ஸ்டேட்டாக இந்த கண்ட்ரிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இந்த கண்ட்ரிஸ் கவர்ன் பை ரூலிங் குரூப்ஸ் மேட் அப் ஆஃப் military personnel, landed gentry and occasionally of local capitalists. ஸோ இந்த கண்ட்ரியை கவர்ன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் யார் கையில் போயிடுச்சு, மக்கள் கையில் இல்லை, military persons கையில். அதுலேயும் இன்னும் யார் கையில், லோக்கல் கேபிட்டலிஸ்ட், அதாவது பண முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த சேட்டிலைட் கண்ட்ரீஸை பாதுகாக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், அமெரிக்கா. ஆஃப்டர் காஸ்ட்ரோ டுக் பவர். ஓகே, காஸ்ட்ரோ பவருக்கு வந்ததுக்கப்புறம் கியூபாவில் த யூஎஸ் ஓன்ட் ஆயில் ரிஃபைனரிஸ் ஆன் த ஐலாண்ட் ரெஃப்யூஸ்டு டு ப்ராசஸ் ரஷ்யன் ஆயில். என்ன பண்ணாங்க, யூஎஸ் ஆயில் ரிஃபைனரிஸில் எதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க, ரஷ்யன் ஆயிலை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது காஸ்ட்ரோ என்ன பண்ணார்னாக்கா அதை நேஷ்னலைஸ்டு பண்ணார். இது வந்து நம்மளோட நேஷ்னல் குட்ஸ், நம்ம நாட்டுக்கு வந்துருச்சுல்ல அப்படின்னு. அப்போது த யூஎஸ் ரிட்டைல்டு by ending the arrangement by which it bought the bulk of Cuba's sugar. ஸோ அவர் வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து சப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு, யூஎஸ் கியூபாலேருந்து சுகர் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணுச்சு. காஸ்ட்ரோ என்ன பண்ணார், ஹி நேஷ்னலைஸ்டு எல்லா யூஎஸ் சுகர் கம்பெனிஸ், நம்ம கியூபாவில் இருக்கிற அமெரிக்கன் சுகர் கம்பெனிஸ் எல்லாம் எதுக்கு சேர்ந்ததுன்னு டிக்ளேர் பண்ணிட்டார், கியூபாவுக்கு சேர்ந்ததுன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அண்ட் என்டர் த யூஎஸ் மோனோபோலிஸ் இன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டெலிஃபோன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் வந்து யூஎஸ் கிட்டேருந்து பொது உடைமை ஆக்கிட்டார், டெலிஃபோன் லைன்ஸையும் யூஎஸ் கிட்டேருந்து பொது உடைமை ஆக்கிட்டார். ஸோ இப்படி எல்லா யூஎஸோட சப்போர்ட்டையும் என்ன பண்ணார், அவர் நேஷ்னலைஸ்ட் ஆக்கினதுனால அமெரிக்கா வெண்ட் இன் டு த்ரெட்டன், அதுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னாக்கா என்ன பண்ணுறாரு, காஸ்ட்ரோ வந்து எல்லாமே வந்து கியூபாவுக்கு ஃபேவராக பண்ணுறாரு, அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாரு. இத்தனைக்கு கியூபா வந்து என்னது, அமெரிக்காவோட சேட்டிலைட் ஸ்டேட்டு. அமெரிக்கா தான் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, கவர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை இவர் என்ன பண்ணுறாரு, உடைக்கிறாரு. ஹி வாண்ட் கியூபா as an independent ruling country. அப்போ வந்து இன் 1961 ஏப்ரல் என்ன ஆயிடுச்சு, the landing an army of Cuban exile on the island of Bay of Pigs.
ஒரு ஒரு ஆர்மியை வந்து செட் பண்ணி அந்த கியூபன் ஐலாண்டில் ஒரு ஆர்மியை செட் பண்ணி வச்சுருந்தாரு. பே ஆஃப் பிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரீஜன். ஓகே, கியூபன் ஐலாண்டில் ஒரு ரீஜன், ஒரு பே அப்படிங்கிறது கடலோர பகுதி. ஓகே, அங்கே ஒரு ரீஜனு. அங்கே என்ன பண்ணாங்க, யூஎஸ் என்ன பண்ணனாக்கா பாம்பு போட்டாங்க ஏர்ஃபீல்டு மேலே. ஓகே, யூஎஸ் வந்து ஏர்ஃபீல்டு மேலே பாம்பு போட்டு எப்படியாவது காஸ்ட்ரோ என்ன பண்ண வைக்கணும், ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆனாங்க. அப்போது பயங்கர சண்டை. கடைசியாக அதை யூஎஸ் வார்ஷிப்ஸ் சரவுண்டட் கியூபா ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிடுச்சு. அவங்க அப்போ யூஎஸில் யார் பிரசிடெண்ட்டு, கெனடி. He had received intelligence that the USSR was secretly installing nuclear missile in Cuba. அப்போ அதுக்கு என்ன வந்து சீக்ரெட்டாக ஒரு தகவல், ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு, ஒரு நியூக்ளியர் மிசைலை வந்து கியூபாவில் வந்து இறக்கி வச்சுருக்கு. அப்போ அது தாக்க ஆரம்பித்தா நம்மளோட படை வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. ஃபைனலி த சோவியத் பிரசிடென்ட் குர்ஷேவ், இப்போ சோவியத்தில் பிரசிடென்ட் யார் இருக்கா, குர்ஷேவ். அவர் என்ன பண்ணார்னாக்கா அந்த மிசைலை வித்ட்ரா வாங்கிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணார். அண்ட் தென் த மிசைல் கிரைசிஸ் வாஸ் டிஃப்யூஸ்டு. ஸோ இப்போது யுஎஸ்எஸ்ஆர் திரும்ப போயிடுச்சு இல்லையா. எவென்ச்சுவலி த டூ சைட்ஸ் ரீச்டு அண்ட் அக்ரிமெண்ட். ரஷ்யன் சைடு ஒரு சைடு போயிடுச்சு, யூஎஸ் ஒரு சைடு போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியாக ஃபைனலுக்கு அக்ரிமெண்ட் பண்ணாங்க. கியூபாலேருந்து யுஎஸ்எஸ்ஆர் வந்து அதோட மிசைலை வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் த யூஎஸ் வுட் நெவர் இன்வேட் கியூபா அகெயின். அதே சமயத்தில் யூஎஸ் என்ன பண்ணக்கூடாது, கியூபா வந்து இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இன்வேட் பண்ணக்கூடாது, அது ஒரு இண்டிபெண்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வாரை வந்து என் பண்ணாங்க. தட் இஸ் கியூபன் மிசைல் கிரைசிஸ்.